கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்நாளிலே கர்த்தர் கொடுக்கின்ற வாக்கு தத்துவம் நம்முடைய காரியத்தை ஆண்டவர் ஜெயமாய் முடிய பண்ணுவார். தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்படுகிறது. ஆக இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் ஜெயம் கொள்ளுகிற ஜெயமுள்ளுகிறவர்களாக நாம் காணப்படுவோமானால் உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல, பரலோகத்தின் பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 21:7 என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். ஆக ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு இந்த பூமியில மாத்திரம் கர்த்தர் நன்மையானதை செய்யலை, பரலோகத்தின் நன்மையும் நம்ம காணும்படி கர்த்தர் அவனை செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ தானியேலின் காரியம் ஜெயமாய் இருப்பதற்கு ஒரு 3 காரணத்தை உங்கள் மத்தியில் சொல்லும்படியாக விரும்புகிறேன். முதலாவது காரியம், தானியேலுக்குள்ள ஒழுங்கான ஜெபம் நம்மன காணப்பட்டது. இதற்கு தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஜெயத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். தானியேலுடைய நாட்களிலே, அதாவது எந்த தேவனையும் நோக்கி விண்ணப்பமோ அதாவது நமஸ்கரிக்கோ கூடாது என்ற சட்டம் உறுதியாய் ராஜாவினால அறிவிக்கப்பட்டு இருந்த போதும் அந்த சட்ட திட்டங்களுக்கு அதாவது தானியேல் பயப்படாம தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளையே, கர்த்தர் நம்முடைய காரியங்களை ஜெயமாய் முடிய பண்ண வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பலவீனங்களை பொருட்படுத்தாதபடி தினமும் ஒழுங்கான ஜெபம் நமக்குள்ள காணப்படுமானா நாம் எதிர்பார்க்கிற காரியத்தில் ஆண்டவர் ஜெயத்தை தருகிறது மாத்திரம் எல்லாமே பரலோகத்தின் பாக்கியத்தையும் பெற்றுக்கொள்ள என் தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இரண்டாவது, தானியேலுடைய காரியம் பரிசுத்த ஜீவியமாக காணப்பட்டது. இது தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் நீதிகேடு செய்ததில்லை என்று சொல்லி சொல்லுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தானியேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ராஜாவுடைய போஜனத்தினால தன்னை தீட்டுப்படுத்தாதபடி தானியேல் தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ராஜாவுடைய போஜனத்தினால எதனால தானியேல் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளவில்லை என்று சொன்னால், ராஜாவுடைய போஜனம் அதாவது விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதாய் காணப்படும். பிற்பாடு அதில் மதுபானம் சேர்க்கப்படும். அதுக்கு பிற்பாடு அதில் பன்றி இறைச்சினவன்னா அதை சேர்த்து இருப்பாங்க. ஆகவே ராஜாவுடைய போஜனத்தினால தன்னை தீட்டுப்படுத்தாதபடி அவர் தன் இருதயத்தில் நம்ம தீர்மானம் பண்ணினார். இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இருதயத்தின் தீர்மானம் உறுதியாக இருக்குமானா உலகம் சடங்கு சம்பிரதாயத்தில் நம்மளை கரப்படுத்தி பரிசுத்தத்தை இழக்காதபடி நாம் பாதுகாத்து கொள்ளுகிற பிள்ளைகளாக நாம் காணப்படுவோம். ரூத்து தன் மாமியாரை பின்பற்றுவதில் உறுதியாக இருந்ததுனால தான் மோவாப்பு தேசத்தில் என்னன்னா மோவாப்பு தேசத்தை உதறி தள்ளினாள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருக்குள்ளே நாம் பரிசுத்தமா இருப்பேன், உண்மையா இருப்பேன், அவர் கொடுக்கப்பட்ட வேலையை செய்வேன் என்று இருதயத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் தீர்மானம் எடுக்கும் போது அவங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமா இருக்க கர்த்தர் உதவி செய்கிற தேவனாக காணப்படுவார். ஆகவே தான் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்தம் இல்லாம ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவது காரியம் அதாவது பரிசுத்தமா இருப்போம்னா பரலோகத்தின் பாக்கியத்தையும் பெற்றுக்கொள்ள என் தேவனாகி கர்த்தர் உதவி செய்கிறார்.
மூன்றாவது தானியேலுடைய காரியம். தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், அவன் தன் தேவன் பேரில் விசுவாசமாய் இருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை என்று சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஆக தேவ பிள்ளையே, தானியேல் தேவனிடத்துல விசுவாசம் உள்ளவராக காணப்பட்டார். சிங்க கெபில போய் போட்டாங்க. அவர் சொல்றாரு, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தினாலும் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தினாலும் நான் பயப்பட மாட்டேன், அவைகள் வாள்களை கர்த்தர் கட்டி போடுவார் என்ற ஒரு விசுவாசம் தானியேலுக்குள்ள நமன காணப்பட்டது. ஆக எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மூன்றாவது காரியம், தானியேல் கர்த்தரின் பேர்ல விசுவாசமா இருந்தபடியால் ஒரு சேதமும் வராதபடி கர்த்தர் பாதுகாத்தார். ஆக எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரால செய்யக்கூடாத காரியம் இந்த பூமியில ஒன்றுமே இல்லை. அதனால கர்த்தர் பேர் மேல நம்ம விசுவாசமா இருப்போம். சிங்கங்களின் வாய்களை கட்டி தானியேலை கர்த்தர் காப்பாற்றுவாரானா, நமக்கு சகல காரியத்திலும் ஜெயத்தை கொடுப்பதற்கு நாம் தேவன் பேர் மேல என்ன விசுவாசம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். விசுவாசியாதவன் தேவனை அறியான் என்று சொல்லி பார்க்கிறோம். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். ஆக எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்ததற்கு 3 காரியத்தை பார்த்தோம். 1, ஒழுங்கான ஜெபம். 2வது பரிசுத்த ஜீவியம். 3வது விசுவாசம் உள்ளவராய் இருந்ததுனால தானியேலின் காரியம் எல்லாம் ஜெயமாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்றதான வாக்கு தத்துவம், நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஜெயமாய் பண்ணுகிறது மாத்திரம் இல்லாம பரலோகத்தின் பாக்கியமாய் காணப்படுகிற ஜீவ விருட்சத்தின் கனியும் புசிக்க ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே நாம் நல்ல ஜெபம் பண்ணுவோம். மணிக்கணக்கில் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காருவோம். இருதயத்தில் நல்ல தீர்மானத்தை எடுத்து கர்த்தருக்கு முன்பதாக நாம் பரிசுத்தமாய் காணப்படுவோம். 3வதாக விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போம். நம்முடைய காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் முடிய பண்ணுவார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.